ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். பிரியாணிக்கு 2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன், பச்சை மிளகா, டொமேட்டோ, புதினா, கொத்தமல்லி, ஸ்பைசஸ், லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மசாலாஸ், நெய், தயிர். பேக்ஷா ஹீட் ஆனதும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கூட சேர்த்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ஆனியன், பச்சை மிளகா சேர்த்து கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதக்கிட்டு இருக்கும்போதே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். புதினா அண்ட் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோ நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் பிளேட் போட்டு மூடி விட்டுடலாம். பிளேட் ஓப்பன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தயிர், லெமன், பிரியாணி மசாலா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ரேஷியோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸ் அண்ட் கலருக்காக ஆரஞ்சு எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்டா கொஞ்சம் தயிர், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் தம் போட்டு விட்டுடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் அப்புறம் தம்ல இருந்து எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கமகம பிரியாணி ரெடி. ஏர்லி மந்த்ஸ் திருவிழா போகும்போது ஃபேமிலியை சேர்ந்து இந்த மாதிரி பிரியாணி பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். பாய்.